வணக்கம். 2026 ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி அரசியல் கள நிலவரம். நம்ம இன்னைக்கு எந்த கட்சியை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம். இதில் மும்முனை போட்டியாக திரு ஜெகன்ராஜ், டேவிட் செல்வின், சமூக ஆர்வலர் அன்னை விஜி சரவணன் இவங்க 3 பேரும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நின்னா யாருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தளபதி விஜய் அவர்களுக்காகவே 95% வாக்குகள் கிடைச்சிரும். ஆனால் மீதி வெற்றிக்கான 5% வாக்குகள் பெறப்போகும் நபர் யார்? முதலாவதாக பார்க்க போற நபர் எக்ஸ்-எம்எல்ஏ டேவிட் செல்வின் அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா 1996ல டிஎம்கே பார்ட்டியில ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் நின்னு ஜெயிச்சு 2001 வரைக்கும் எம்எல்ஏவா இருந்தார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா டிஎம்கேவிலிருந்து ஏடிஎம்கே கட்சிக்கு போறார். மறுபடியும் ஏடிஎம்கேவிலிருந்து தாய் கட்சியான டிஎம்கே திரும்பி வர்றார். பிறகு டிஎம்கேவிலிருந்து டிவிகேவில் 2025ல சேர்கிறார். சேர்ந்த பிறகும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் அதிக அளவில் அரசியல் செயல்பாடு என்பது இல்லை. இதனால் மக்களிடையே செல்வாக்கு குறைவாகவே உள்ளது. இதனால் வெற்றிக்கான வாக்குகளை பெறுவது கடினம் இன்று அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இரண்டாவதாக பார்க்க போற நபர் திரு ஜெகன்ராஜ் அவர்கள். இவர் கடந்த 2 வருடங்களா ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற பொறுப்பாளரா இருந்துட்டு வர்றார். ஆனாலும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அரசியல் செயல்பாடு பெரிதளவில் இல்லை என்பதால் அவர் மீது இளைஞர்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர். இவர் வேட்பாளராக இருந்தால் வெற்றிக்கான வாக்குகளை பெறுவது சிரமம் என்று ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மக்கள் கூறுகின்றனர். மூன்றாவது பார்க்க போற நபர் சமூக ஆர்வலர் அன்னை விஜி சரவணன். இவர் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாகவே ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் பல சமூக சேவைகளை செஞ்சிட்டு வர்றார். இவர் ஏழை எளிய மக்கள் 200 பேருக்கு குமதிய உணவு மற்றும் இரவு உணவு வீடு தேடி வழங்கி வருகிறார். மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் இறக்கும் நபர்களின் உடல்களை குளிர்சாதன பெட்டி மற்றும் சொர்க்கரதம் வாகனம் போன்றவைகளை கட்டணமில்லாமல் வழங்கி வருகிறார். மேலும் பல சமூக சேவைகள் செய்து வருகிறார். இதனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நபராக உள்ளார். இவர் வேட்பாளராக நின்றால் வெற்றிக்கான வாக்குகளை பெற வாய்ப்பு உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.